ஆஹா பெருசா இருக்கேப்பா. நைஸ் லூஃபி. ஏய் ஒரு நிமிஷம், என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க நீ? நில்லு. சாரி ஜோரோ. ஆர்வ கோளாறு. ஏய் லூஃபி, இந்த கண்டிப்பா ஒரு நாள் கொல்ல போறேன் பாரு. சொல்ற நாங்க எல்லாம் பைரட்ஸ்னு தெரிஞ்சதும் பயந்துட்டல்ல நீ? அத வந்து பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுறது சகஜமான விஷயம்தான். என்ன நீங்க வித்துற மாட்டீங்கல்ல? என்னம்மா இல்ல பார்த்தா அவ்ளோ கெட்டவங்களா தெரியுதா? உன்னை பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிடுவா. ஆபீஸ் உனக்கு எதுவும் அடிபடல? அப்போ ஓகே லூஃபி, இதுக்கு மேல நீ எப்ப சொல்றியோ அப்பயே கிளம்புவோம். ஓகே. இப்ப நம்ம அடுத்து போக போற இடம் என்னன்னா லாஸ்ட் ஐலாண்டு. எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம். அதுவா இந்த பக்கம்னு நினைக்கிறேன். இல்ல இந்த பக்கம்னு நினைக்கிறேன்பா. இதுவே தெரியல, இதுல கான்ஃபிடென்ட்டா பஞ்ச் டயலாக் வேற. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி. தலைவலிக்குதுடா. அந்த டிராகனுக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஐடியா கிடைச்சிருச்சு. பேசாம இந்த இரும்பு தூக்கி அந்த டிராகன் தலையில ஒரே போடா போட்டா போன ஞாபகம் எல்லாம் பக்கவா வந்துருவல்ல. ஜோரோக்கு ஏதோ பெரிய ஆபத்து போல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சாவுடா. ஜோரோ புடிச்சிட்டேன். ரெஸ்ட் இன் பீஸ். இப்ப என்னடா பண்ண போற? வாப்பா போவோம். என்ன விட்டுறா. சாரிப்பா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உன் சாவு என் கையாலதான். அந்த ரியோ எலும்பு மொத்தமா உடைஞ்சு போச்சு. என் கனவை தொலைச்சதே உங்களாலதான்டா. அதுக்கு ஈடு செய்யறதுக்காக உன்னோட தலையை கொண்டு போகலான்னு வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சரணடைஞ்சு. அவனால தூரத்துல இருந்து நம்மள தாக்க முடியுங்கிறதால இது நிச்சயமா நமக்கு ஆபத்துல தான் போய் முடிய போகுது. நம்ம இங்க அவசரப்படவும் முடியாது. நீங்க முயற்சியை பண்ணாலும் என்கிட்ட நீங்க நெருங்கவே முடியாது. ரியோ எலும்பு. பாய் பாய். அடேங்கப்பா.